பள்ளிகள் மூடப்படுவதாக வீண் வதந்திகளை பரப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக அரசு தேர்தல் ஆதாயத்திற்காகவே விஷம பிரச்சாரம் செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் புதிதாக 1530 பள்ளிகள் திறக்கப்பட்டிருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இன்று விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு KC வீரமணி, சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் திரு KC வீரமணி, தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் ஆரம்ப பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 1530 பள்ளிகள் புதிதாக திறக்கப்பட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்தார். பள்ளிகள் மூடப்படுவதாக வீண் வதந்திகளை பரப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அமைச்சர் தேர்தல் ஆதாயத்திற்காகவே விஷம பிரச்சாரம் செய்வதாகவும் குறிப்பிட்டார். இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களிலே தமிழகம் தான் கல்வித்துறையிலே முதன்மை மாநிலமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றது. இது புள்ளி விவரங்கள். சில விதமாக பல மாதிரி பேசுறாங்க. பீப்பிள் அறிக்கைகளில் போட்டால் 1000 பள்ளியை மூடுறாங்க, 1600 பள்ளியை மூடிட்டாங்க. அது என்னன்னே புரியல. நான் கல்வி அமைச்சர், கல்வி அதிகாரிங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது எப்படி மூடிட்டாங்க. ஒரு பள்ளி கூட அதை போன்ற நிகழ்வுகள் நடைபெறவில்லை. ஆனால் ஏதாவது சொல்லணும், எதிர்வருகின்ற தேர்தலை ஏதான பொய்யையோ புரட்டையோ பேச வேண்டும் என்பதற்காக 1600 பள்ளியை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அறிக்கை கொடுக்குறாங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம். அது எந்த அடிப்படையில் செய்கிறாங்கன்னே தெரியல. அந்த மிடில் ஸ்கூலில் 139 பள்ளியை புதுசாக தந்திருக்கோம் இந்த 4 வருஷத்தில் மட்டும். 804 பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளை அம்மா உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த 4 வருஷத்தில். மேல்நிலை பள்ளிகள் 402 பள்ளிகள், ஆக மொத்தம் 1530 பள்ளிகள் இந்த 4 வருஷத்தில் மட்டும் புதியதாக திறக்கப்பட்டிருக்கின்றது அம்மாவுடைய ஆட்சியிலே. இப்படி கல்விக்காக கூடுதலாக பல்வேறு திட்டங்களையும் நிகழ்வையும் அம்மா அவர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சியில் +1 மாணவிகள் 578 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் வழங்கினார். மிதிவண்டிகளை பெற்ற மாணவிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு விலையில்லா சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு நன்றி. அந்த சைக்கிள் மூலமாக எங்களுக்கு நிறைய உதவியாக இருக்குது. ஸ்கூலுக்கு வர நாங்களே சுயமாக வர உதவுது அந்த சைக்கிள். எங்கள் பெற்றோருக்கு சிரமம் இல்லாமல் எங்களுக்கு இந்த சைக்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க நன்றி. எங்களுக்கு அம்மா ஃப்ரீயாக நோட் புக்ஸ் தந்திருக்காங்க, யூனிஃபார்ம் தந்திருக்காங்க, இப்போ மேலும் சைக்கிளும் தந்திருக்காங்க. அதனால் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மேலும் அம்மாவே முதலமைச்சராக இருக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி.